சுயம்புவாய் தென்திசை நோக்கி ஈசன். புராதன பழமையான வேத இதிகாச திருக்கோயில். ரிஷிகள் கர்வமடக்க திருநடனம் ஆடிய ஈசன். பிற்காலத்தில் சோழ மன்னனுக்காகவும் திருநடனம் ஆடியதால் ஈசனுக்கு ஆடவல்லேஸ்வரர் என்ற திருநாமம். ஸ்ரீ பிரகநாகை சமேத ஸ்ரீ ஆடவல்லேஸ்வரர் திருக்கோயில். குரு பரிகார ஸ்தலம். அம்பிகை பார்வதி ஈசனுக்கு வன்னிமரம் கீழ் பூஜை செய்த புண்ணிய ஸ்தலம். வன்னிமரம் திருக்கோயிலின் தலவிருட்சம். அம்பிகை பார்வதி பிரகநாகியாய் ஈசன் திருமஞ்சனத்திற்காக நிர்மாணித்த தீர்த்த குளம் புண்ணிய தீர்த்தம். திருக்கோயிலின் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். இந்த புண்ணிய தீர்த்தத்தில் குரு பகவான் நீராடி ஈசனை வழிபட்டு இழந்த மீண்ட வலிமையை பெற்றதால் குரு பரிகார ஸ்தலம். மேற்கில் தட்சிணாமூர்த்தி மௌனகுரு. நீண்ட நாள் தீராத வியாதிகள் நீங்கவும், தடைபட்டு வந்த திருமணம் விரைவில் நடைபெறவும், சந்தான பாக்கியம் கிட்டவும், கல்வியில் சிறந்து விளங்கவும் முன்னூர் ஈசன் ஆடவல்லீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். ஈசன் தென்திசை உள்ளதால் ஈசனை வணங்கி பித்ருக்களின் ஆசியை பெறலாம். மோட்ச தீபம் ஏற்றலாம். தற்போது 47 வருடத்திற்கு பிறகு கும்பாபிஷேகம் 22/2/2026 நடைபெற உள்ளது. இதில் 101 அடி உயர ராஜகோபுரம் கம்பீரமாய் கட்டப்பட்டு வருகிறது. திருப்பணிகளில் ஒன்றான கருங்கல் தரைக்கல் திருப்பணி. ஈசனை வழிபடுவது சிறப்பு. தென்திசை நோக்கி ஈசனை வழிபடுவது மிகவும் சிறப்பு. மேலும் புராதன வேத இதிகாச திருக்கோயிலில் திருப்பணிக்கு உதவுவதாலும், கருங்கல் தரைக்கல் திருப்பணிக்கு உதவுவதாலும் 7 ஜென்ம பாவம் விலகும். அகத்தியர் ஆலய திருப்பணிகள் குறிப்பு. திருக்கோயிலின் விவரமான ஆடவல்லீஸ்வரர் தல வரலாறு, மூர்த்தி, தலம், விருட்சம், இன்றைய திருப்பணி செய், காஞ்சி பெரியவரின் எழுத்துக்கள், தாமரை மொட்டுக்களை வேலாக்கிய முருகா, வேண்டிய யாவும் தரும் தென்திசை ஈசன், வாழ்வில் முன்னேற்றம் தரும் ஆலயம் ஆடவல்லீஸ்வரர் போன்ற பல விவரங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் மூலம் காணலாம். ஆடவல்லீஸ்வரர் திருக்கோயில் நடைபெறும் ஆலய திருப்பணிகளுக்கு அன்பர்கள் தாராளமாய் நன்கொடை அளித்து உதவலாம். சகல சௌபாக்கியம் அருள்வார் ஆடவல்லீஸ்வரர்.